அரசர்கள் வாழ்ந்த காலத்துல சிறைச்சாலை எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். இந்த கோல்கொண்டா கோட்டை 1364ல ராணி ருத்ரமா தேவி ஆட்சி செஞ்ச காலத்துல ஹைதராபாத்ல கட்டப்பட்டிருக்கு. இது ஹைதராபாத்ல இருந்து சிட்டிக்கு வெளியே ஒரு 11 கிலோமீட்டர் அவுட்டர்ல இருக்கு. உலகிலேயே வைரங்கள் கண்டெடுக்கப்பட்ட முதல் இடமா இது இருக்கு. இந்த கோட்டை சுமார் ஒரு 400 அடி உயரம் கொண்ட மலை பாறையின் மேல கட்டப்பட்டிருக்கு. இந்த கோட்டையை கட்டி முடிக்க 62 வருஷங்கள் ஆயிருக்கு. 5 கிலோமீட்டர் வரை சுற்றளவு கொண்டு இருக்கு. 1590 வரை குதுப் ஷாதியின் தலைநகரமா இருந்திருக்கு. அதுக்கப்புறமா இப்போ ஹைதராபாத் தலைநகரமா சேஞ்ச் ஆயிடுச்சு. குதுப் ஷாதிக் தலைநகரமா இருந்தபோது ஒரு 7 கிலோமீட்டருக்கு சுற்றுச்சுவர் கட்டியிருக்காங்க. அதனால சுற்றுச்சுவருக்கு உள்ள இந்த நகரமும் கோட்டையும் ரெண்டுமே பாதுகாப்பா இருந்தது. அதிக விலை கொண்ட வைரங்கள் எல்லாம் பாதுகாப்பு அறையில பாதுகாக்கப்பட்டிருக்கு. இங்க வைரங்கள் கிடைக்குதுன்னு சொல்லி இந்தியாவுக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறமா தான் ஈரோப்புக்கு தெரிய வந்தது. ஈரானோட கிரீடத்துல 37 கிராம் வைரம் இங்கிருந்து கொடுக்கப்பட்டதாகும். இந்த கோட்டைக்கு 8 என்ட்ரன்ஸ் இருக்கு. இதுக்குள்ள அரண்மனைகள், அரங்கங்க, கோயிலுங்க, மசூதிங்க எல்லாமே இருக்கு. தப்பு செஞ்சவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கறதுக்காக இங்க பயங்கரமான சிறைகள் எல்லாம் இருக்கு. இந்த கோட்டையை பார்க்கும்போது அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் எவ்வளோ கலைநயத்தோடு இருந்தாங்கன்னு சொல்லி கற்பனை பண்ணி பார்க்க முடியுது. எந்த டெக்னாலஜியும் இல்லாத காலத்துல யானைகளை பயன்படுத்தி இவ்வளோ பெரிய கட்டிடங்கள் எல்லாம் கட்டியிருக்காங்கன்னு நினைக்கும் போது ஆச்சரியமா தான் இருக்கு. இந்த கோட்டை ஃபுல்லாவே பாறைகளை மட்டும்தான் கட் பண்ணி உடைச்சி கட்டியிருக்காங்க. இந்த காலத்துல இருக்க மாதிரி இயந்திரங்கள்லாம் அந்த காலத்துல இல்லை. இருந்தாலும் யானைகளை ஒரு 1000-2000 கணக்கான மனிதர்களை பயன்படுத்தி அவ்வளோ பெரிய கட்டிடங்கள் கட்டியிருப்பாங்கன்னு நம்ப முடியுது. இந்த கோட்டையை சுற்றி இருக்க சுற்றுச்சுவர் 70 - 80 அடி வரை உயரம் இருக்கலாம். கோட்டையோட வாலோட திக்னஸுமே 5-6 அடி வரை இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயம் இந்த கோட்டைக்குள்ள இருக்கு. இந்த மாதிரி விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஒன்ஸ் விசிட் பண்ணி பார்க்கலாம். ஒர்த்தான பிளேஸ் தான். சிவில் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். சிவில் ஆர்கிடெக்ட் இந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.